மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது என்கிறார் என்னுயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். கீழே இருப்பவன் மேலே வருவான், மேலே இருப்பவன் கீழே வருவான். வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் மகன் நாளை கோட்டைக்கு வருவான். கோட்டையில் நின்று அதிகாரம் அக்கிரமம் செய்கிறவன் நாளைக்கு இதே வீதிக்கு வருவான். இதற்கு பரவாண்டா புரட்சி. அந்த தீயை பற்ற வைத்த இரண்டு பேரும் புரட்சி தீ, ஒன்று பழனி பாபா, இன்னொன்று என்னுயிர் தம்பி முத்துக்குமார் அவர்கள். நெருப்பு எங்கள் கைகளில் இல்லை, எங்கள் உள்ளத்தில் எரிகிறது, என் கண்களில் கனன்று கொண்டிருக்கிறது. ஐதியை எரிக்கும், அக்கிரமத்தை எரிக்கும். என்னுயிர் தம்பி தங்கைகளே, சாதி மத போதை, திரை கவர்ச்சி, இது எதுவும் மதுமத போதை, இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள். உங்களை நெருங்க அஞ்சனம், கிட்டே போனால் எரிந்து சாம்பலாகி விடும் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும். புரட்சியில பகத்சிங் கேட்கிறான், புரட்சி ஏப்பா இந்த புரட்சின்னா என்னப்பா, புரட்சினா என்னப்பா அப்படின்னு கேட்கிறான். புரட்சினா ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. புரட்சியில் வாய்ப்பில்லை. தனிப்பட்ட விருப்பெருப்புக்கு அங்கே இடம் இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி.